சாமி சமையல் ஆகிற பாத்திரம். அப்படி தெல்ல தெளிவாக பாத்திரங்க. இப்படி 100 பேர் இருக்கிறீர்களே. ஆமா. எங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய பாத்திரம். அப்படி சரி, அப்படி இருந்துட்டாலும் நண்பா சாமி, அப்படி இருந்துட்டாலும் எங்களுக்கு பங்காளி யாரு? பங்காளி யாரு? பகையாளி யாரு? பகையாளி யாரு? எதிராளி யாரு? யாரா? எனக்கு யாருங்க சொல்லத்தான் தெரியும். எதிராளி யாரு? உங்களுக்கு யாரு எதிரி? இருக்கிறார்களே. இவங்க பாண்டவர்கள். பாண்டவனுக்கு பிறந்த தேவடைய பசங்க. தேவடைய பசங்க. பாண்டவர்கள் தான் எனக்கு சரியான எதிரி. இவங்க பாண்டவர்கள் சரியான எதிரிங்களா? எப்படி எதிரியானார்கள்? எப்படி எதிரி என்று கேட்கிறோம். ஆமா நண்பா, நாங்களோ 100 பிள்ளைகள். ஆமா. பாண்டவர்களோ 5 ராஜர்கள். 5 ராஜர்கள். இப்படி 5 ராஜர்களையும் நாங்கள் 99 100 பேர்களுக்கும் எங்களுக்கு பாதி நாடும், பாதி நாடும், பாண்டவர்களுக்கு பாதி நாடும் என்று கேட்கிறார். 5 பேரு. நாங்கள் இருப்பதோடு 1 பிள்ளைகள். ஆமா. 5 சரிசமமாக பாகம் கேட்கிறார்களே. எப்படா கொடுக்கறது? எப்படி கொடுக்கறீங்க? 2 தகப்பன இருந்தா 2 தம்பி வரைக்கணும். நீங்க எத்தனை பிள்ளை பண்ணி பழம் பாடு மரம் 1000 கூட நான் கொடுக்க மாட்டேன். பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. பாண்டவர்களுக்கு ஊதிவிட இடம் கூட தர மாட்டேன். கிள்ளி பல்விளக்குவதற்கு மண் தர மாட்டேன். ஒரு மண்ணு கூட கொடுக்க மாட்டீங்க. உண்மையாக அப்புறம் பாண்டவர்களை நான் என்னென்ன செய்தேன்? என்னென்ன கொடுவீங்க? எத்தனை வஞ்சகம் செய்து, எத்தனை வஞ்சகம் செய்தீங்க? அவர்கள் சாகனன்னு சொல்லி வருஷத்தை கூட ஊத்திருக்கீங்க. சாகல செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
கட்டி ஆஹோய். பாண்டவர்கள் ஐவராசர்களையும் மாளிகையை சுத்தி பார்ப்பதற்காக சரிங்க. நான் என்ன செய்தேன்? என்ன செய்தீர்கள்? அவர்களை கோலிக்கு அனுப்பி தந்திரமாக வரவழைத்து அரைக்கு நாள் மாளிகை கட்டி சரி இந்த பாண்டவர்களை அதிலே தீயட்டி கொளுத்த வேண்டும். அப்படி என்று பாண்டவர்களை நான் ஒவ்வொரு வஞ்சகமா செய்து வந்தேன். அந்த ஆயன் இருக்கிறாரே கர்வாமுதி கண்ணன், அவன் அறிவிறகத்தால் பாண்டவர்கள் இன்னும் சோடா இருக்கிறான்டா. இருந்தாலும் ஓய் நண்பா, நாளை விடிந்தால் 10-18 நாள் பாரதம் துவக்கமாகிறது. இந்த பாரத போரில் நான் துரியமன்னன் வெற்றி பெறுவானா இல்ல அந்த பாவியாய பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்களா தெரியவில்லை. அதனால என் குலத்துக்கு குலமாகிய என் மாமனாகிய ஜெகனி மாமன் இருக்கிறார். சென்று அழைத்துவா. எப்படின்றா விரோதரமனை அழைக்க அவன் தோளுக்கு தோளாக ஜெகனி மாமன் இருக்கிறார். தாய் மாமனுக்கு சபைக்கு வருகிறார். வந்ததுக்கு மேல மற்ற எப்படிப்பட்டவன் நடுவோட்டு குத்து விளக்காகி இருக்கிறாரே என் பாண்டவர்களுக்கு கண்ணன் ஒரு பாகமா இருந்தாலும் தாய் மாமனாகிய ஜெகனி மாமன் நண்பா தெரிவிக்கிறேன். என் மாமனாகிய ஜெகனி மாமன் மாமனாக ஜெகனிய நடுவுட்டு குத்து விளக்கு போல்
நாளை விடுந்தால் 10 வெட்டு 18 நாள் பாரதம் துவக்கமாகிறது. ஆமாங்க. இந்த பாரத போரில் ஆ, நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய வேணும்? அப்படி என்று ஆ, ஒன்றும் தெரியவில்லையே. ஒண்ணும் தெரியல. அதனால மாமனை அழைத்து வர வேண்டும். ஓ மாமன் தாய் மாமன் அரசு வர வேண்டும். ஆமாச்சா? ஆகட்டும். இதை கூட்டு வரங்க. அச்சா. ஓய் போடுறான்.
சபைக்கு தாழ்ந்த வணக்கம். சபைக்கு தாழ்ந்த வணக்கம். சபையானது தெய்வலோகத்தில் கூடிய தெய்வீக சபை என்று சொல்லுவார். தெய்வலோகத்தில் கூடிய தெய்வ சபை. ஆமா. புகலோகத்தில் கூட்டியிருப்பது ராஜசபை. ராஜசபை. இந்த ராஜசபையிலே ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் பெருத்த சபையாக அலை கடல் வாழ அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவர்களுக்கு நாராயணி தாழ்ந்த வணக்கம். தாழ்ந்த வணக்கம் இருந்துட்டாலும் தாழ்ந்த வணக்கம் இருந்துட்டாலும் சாமி தாழ்ந்த வணக்கம் வந்துட்டாலும் பேர் தான் என்ன? அப்படியா? ஆமா. இதோ தெரிவிக்கின்றேன். ஆகட்டும். மூத்ததோர் ஜெகனி மாமன் தெரிவிப்பார்கள். 104 பேருக்கு. ஆமா. மூத்ததோர் ஜெகனி மாமன். உங்களுக்கு அண்ணன் தம்பி இருக்கிறது? என்னுடைய கூட பிறந்தவர்கள் 104 பேர்கள். 104 பேர்கள். ஆமா. சரி. அப்படி இருந்துட்டாலும் இந்த ஜெகனி மாமனை பெற்ற தாயார் தந்தையார் யாரு? சொல்லுங்க. இதோ தெரிவிக்கிறேன்.
ராஜா எப்படின்னா எப்படி முந்தைய தவம் இருந்து 300 நாள் சிறந்து ஆமா 3000 சிறு ஆடி ஏய் என் அங்கத்தை ஈண்டவள் தாய் யார் தெரியுமா? யார் உங்க தாயாரு? சுகுணவல்லி என்று சொல்வார்கள். ஓ சுதனவல்லி. சுகுணவல்லி என்று யார் சொல்வார்கள். உங்க தாயாரு? ஆமா. தந்தை யாரு? என் தந்தையாரு அகப்பட்டவர்கள் யாரு தெரியுமா? யாரு? சபவள ராஜன் என்று சொல்வார்கள். ஓ சபவள ராஜன். ஆமா. ஓ சுதனவல்லிக்கும் சுகுணவல்லிக்கும் சபவள ராஜனுக்கும் இருந்தோனாகிய என்னுடைய பெயரோ ஜகினி மாமன் தெரிய வருமா? எப்படி? ஓ நீங்க தான் ஜகினி. கூட இருந்து குடி வருகிறாள். அப்படி இருந்துட்டாலும் ஒரு நாள் ஒரு வீட்டிலே என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அதாவது எப்படின்னா எப்படி வடகோடி கானகம் வேட்டைக்கு சென்றிருந்தோம். ஓ வடகோடி கானகம் வேட்டைக்கு சென்றிருந்தோம். சரிங்க. அதாவது வேட்டைக்கு சென்று இருக்கும் சமய காலத்தில் அதாவது வடகோடி கானகம் வேட்டைக்கு சென்று இருக்கும் சமய காலத்தில் என்னுடைய தம்பியாகிய குண்டோதரனுக்கு பெரியவர்களால் கல்லடித்து விட்டது. யாருக்கு? குண்டோதரனுக்கு. என்னுடைய தம்பியாகிய குண்டோதரனுக்கு. சரி. அடடா நாமளே வடகோடி கானகம் வேட்டைக்கு சென்று என்னுடைய தம்பியாகிய குண்டோதரனுக்கு கல்லடித்து விட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? என்னுடைய தம்பிமார்கள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? அந்த அந்த வடகோடி கானகத்தில் இருக்கக்கூடிய கல்லு முள்ளு எல்லாம் பெரிய மலை வருது போல குட்டியாக்கி விட்டார்கள். பண்ணி விட்டாங்க. ஆமா. சரி. அடடா இந்த என்னுடைய தம்பியாகிய குண்டோதரனை கல்லடித்து விட்டது. இந்த வனத்தை எப்படியாவது நாசக்கட்டி செய்ய வேண்டும் என்று சொல்லி மலவரு ரூபாய் குட்டியாக்கி செஞ்சு விட்டார்கள். ஆமா. அப்படி இருக்கும் சமய காலத்தில் என்னுடைய துரியோதனன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? துரியோதன மன்னன் வடகோடி கானகம் ஆமா அப்படி சுத்தி பார்ப்பதற்காக வந்தார்கள். யாரு? துரியோதன மன்னன். ஆமா. ஆமா மருமகனாகிய துரியோதனன் சுத்தி பார்ப்பதற்காக ஓடி ஓடி வந்தார்கள். வந்து பார்த்து சமய காலத்தில் என்ன செய்தார் தெரியுமா? இந்த வனத்தை இப்படி கல்லு முள்ளாக பெரிய குட்டவங்கள் போல ஆய்கொண்டார்களே, குறுகி வீசி இருக்கிறார்கள், யாரு இறப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் தெரியுமா? என் மருமனாகிய துரியோதனன் என்ன செய்தார்? இவர் யாரு இருக்க மாட்டார்கள். இந்த ஜெகனி மாவன் கூட பிறந்தவங்க 104 பேரு தான் குட்டு பண்ணி இருப்பாங்க. இவங்களை இப்படி விட்டா நம்மளாவே கொண்டு விடுவார்கள் சொல்லி மனசுல எண்ணி என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? இதோ வடகோடி கானகம் நாங்களும் வேட்டையாடி விட்டு அசந்து நித்திர போய் இருக்கும் சமய காலத்தில் அந்த என்னுடைய திரியமன்னன் மருமகனாகிய துரியோதனன் என்ன செய்தார்? என்ன செய்தார்? தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பாசவரை போட்டு எங்களை பிடித்து கல்லார கடைகளை ஓட்டு அடைத்து விட்டு விட்டார். ஆமா. என்ன செய்தீங்க? கல்லார கடைகளை ஓட்டு இருக்கும் சமய காலத்தில் ஒரு என்ன செய்தாரு தெரியுமா? என்ன செய்தார்கள்? இவங்களை இப்படி விட்டா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்து விடும் என்று சொல்லி அதாவது மனுஷனு அதாவது உயிர் தப்ப வேணும் என்றா 32 கபால சாப்பாடு சாப்பிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு வயிறு நிறையும். உங்களுக்கு? ஆமா. சரிங்க. என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்கள்? திரியமன்னன் ஒரு தொட்டம் குச்சி கூடுதான் கொடுத்தான் அந்த சிறைச்சாலையில நம்மளுக்கு வயிறு நிறையும். 24 வயதுக்கு ஒரே தொட்டம் குச்சி ஒரு தொட்டம் குச்சி கூடுதான் கொடுத்தான். சரி. இப்படி விட்டா நம்மளை ஏதோ ஒரு செய்தி செஞ்சிருவான். ஆமா. அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு தொட்டம் குச்சி கூட தான் கொடுத்தான். யாரு? துரியோதன மன்னன். அப்படி இருக்கு சமய காலத்தில் தம்பிமார்களே இந்த அதாவது 104 தொட்டாங்குச்சி கூழாக குடித்து நான் என்ன செய்து பழிக்கு பழி வஞ்சகத்துக்கு வஞ்சம் வஞ்சகத்தை வாங்கி வருகின்றேன். இந்த சிறைச்சாலையிலே எல்லாம் மாண்டு மடிந்து விடுங்க அப்படின்னு தெரிவித்தேன் தம்பிமார்களுக்கு. அண்ணனுடைய வாய் வார்த்தை கேட்டு என்ன செய்தார் தெரியுமா? அந்த சிறைச்சாலையிலே மாண்டு மடிந்து வையத்தை சேர்ந்து விட்டார்கள். 103 பேர் அவுட்டு. சரி. மாண்டு மடிந்து விட்டார்கள். அந்த 104 தொட்டாங்குச்சி கூழாவை குடித்து நான் என்ன செய்தேன்? அதனால எனக்கு வயிறு பெருசாகிவிட்டது. அதனால மாசம் இருக்கிற மாதிரி வயிறு பெருசா இருக்கு. அப்படி இருந்துட்டாலும் நம்ம கதைகளை தெரிவித்துக் கொண்டிருந்தா அதிக நேரம் ஆகிவிடும். சரி. என்னுடைய மருமகன் துரியோதனனை அழைத்திருக்கின்றார்கள். அன்னவரை சென்று பார்க்க வேண்டும். ஆகட்டும்.